உண்மையிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு செமையா பண்ணிக்கிறாரு விக்ரம். கடைசில சிங்கிள் ஷாட் அப்படின்றாங்க, அந்த சீக்வென்ஸ் எப்படி இருக்கு? கொஞ்சம் இதுவா எடுத்துட்டு போனாரு, ஆனா கடைசியில வேற மாதிரி எடுத்துட்டு. ஆனா துஷாரோட ஆக்டிங்லாம் எப்படின்னு இருந்தது? எஸ் ஏ சூர்யா, துஷாரா அவங்களோட ஸ்கிரீன் பேஸ் நல்லா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு ஒருத்தா இருந்ததா? விக்ரமோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகேண்ணா. இல்லங்க, எதுவுமே கிடையாது. எப்படி போனதே தெரியலங்க படம். டைரக்டர் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா விக்ரம் அந்த படம் வந்து ஃபர்ஸ்டா போனதே தெரியல, உட்காந்து ஏஞ்சது மாதிரி இருந்தது. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா விக்ரமோட இன்ட்ரோ சீன்ல எப்படி மாஸ், விக்ரம் சாரோட இன்ட்ரோ சீன்லாம் மாஸா இருந்தது. உண்மையிலே மாஸ்ங்க அவரு, உண்மையிலே மாஸ், உண்மையிலே மாஸ், கிரேட் மாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப லேட் டைம் கழிச்சு பாக்குறது எப்படி காலையில ரிலீஸ் ஆகாம பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப லேட்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அக்கா தூள் மூவியோட விக்ரம் வந்து இப்ப பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மியூசிக்ல எப்படி சூப்பரா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. எஸ் ஏ சூர்யா அவரோட ஆக்டிங், கதை நல்லா இருக்கு. எஸ் ஏ சூர்யோட ஆக்டிங் எப்படி இருந்தது? சூப்பர். விக்ரம் சாரோட ஆக்டிங்ல எப்படி இருந்தது? பயங்கரமா இருக்கு. ஓகே. அண்ட் மத்த ஆக்டர்ஸோட மூவி லைக் எல்லாமே ஆக்டிங்லாம் சூப்பரா பண்றாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருந்ததா? விக்ரம் சாரோட இன்ட்ரோ சாங் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. ஜிவி செமையா பண்ணிருக்காரு. ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் ஏ சூர்யாவோட ஆக்டிங்ல செமையா இருந்துச்சு, எல்லாமே பக்காவா இருந்துச்சு. எஸ் ஏ சூர்யா, சூரஜ், நம்ம சியான் செமையா இருந்துச்சு எல்லாம். துஷாரா அவங்களோட ஆக்டிங் ப்ரோ சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. விக்ரம் ஆக்டிங் சூப்பர் சார். அது அவருக்கு ஒரு கம்பேக்கான மூவி. ஓகே ஓகேண்ணா. அவரும் நல்லா பண்ணிருக்காரு, சூப்பர். மியூசிக் 100 மார்க்ஸ். ஃபைனல் வந்து சிங்கிள் ஷாட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, எப்படி இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம்? ரொம்ப சூப்பரா இருந்தது. விக்ரம் ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி பார்த்தது. நான் விக்ரம் ஃபேன். அது நீங்க விக்ரம் ஃபேனானே? ஆமா. ஓகே. நாங்க நிறைய படம் பார்த்திருக்கேன், அவருக்கு இந்த மூவி வந்து ரியலி சூப்பர். அவரோட இன்ட்ரோ சீன்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? இன்ட்ரோ நல்லா இருந்தது. இன்ட்ரோ சிம்பிளா தான் இருந்தது, பட் நீங்க சொன்ன மாதிரி கிளைமாக்ஸ் இட்ஸ் ரியலி குட். ரியலி குட். பார்ட் 2 வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. பார்ட் 1 நம்ம எதிர்பார்க்கலாமா? இது எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டிடுச்சு. நிச்சயமா இதோடய அது இன்னும் நல்லா வரும். என்ன மாதிரி எமோஷன்ஸ்லாம் இருக்கு படத்துல? ஆக்ஷன்ஸ் ஃபுல்லா ஆக்ஷன் தான், அது காமெடிலாம் ஒன்றும் இல்லை. பட் சொன்ன விதம், மியூசிக் வந்து ரொம்ப உயிரோட்டமா இருக்கு. ஆனா மூவி வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் தாண்டி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து ஆக்ஷன் மூவி, யூ cannot expect more than that in a movie. இந்த கதை கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி களம் இருக்கு. அதானே, இதுல லவ், ரொமான்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அத மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு பாக்குறது அது மாதிரிலாம் கிடையாது. இது நம்ம அடல்ட்ஸ் பாக்குற இது மாதிரி நல்ல இதுவா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் படம் இருக்குமா? பார்க்கலாம். ஆக்ஷன் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. சோ கிட்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே. நல்லா இருக்கு, அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. செம்மையா இருந்தது. விக்ரம் ஆக்ஷன் சூப்பரா இருந்தது. செம்ம மாஸ் படம். விண்டேஜ் விக்ரம் வந்து பார்க்க முடியும்னு சொல்லிருக்காங்க, எப்படி இருந்தது? அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இந்த காலகட்டத்துக்கு சூப்பரா இருந்தது படம். சொல்ல போனா படம் சூப்பரா இருந்தது. எஸ் ஏ சூர்யா அப்புறம் துஷாரா அவங்களோட ஆக்டிங்லாம் செம்மையா இருந்தது. இல்ல ஆக்ஷன்லாம் செம்மையா இருந்தது. பாத்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் சூப்பரா இருந்தது. செம்ம ஆக்ஷன். ஓகே. சோ யாரோட அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து யாருக்கா ஒருத்தர் கம்மி ஒருத்தருக்கு அதிகம் அந்த மாதிரி அப்பலாம் இல்ல, கரெக்ட்டா ஃபில் பண்ணிருந்தாங்க. ஓகே. எனி லாக் மூவில? அப்பலாம் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே எந்த விஷயம் இல்ல. சோ உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன ப்ரோ? ஃபைட்டிங் சீன்ஸ் தான். ஃபைட்டிங் சீன்ஸ் செம்மையா இருந்தது. ரொம்ப சலிப்பு இல்லாம இருந்தது. ஓகே. அண்ட் மார்னிங் வந்திருக்க வேண்டிய படம் இப்ப டிலே பண்ணி வந்திருக்கு. சோ அந்த வெயிட்டிங்க்கு படம் ஒர்த்தா? ஒர்த்து தான், ஒர்த், கன்ஃபார்ம் ஒர்த்து. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த். ஆமா. சூப்பர் ப்ரோ. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 9 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பழைய பாட்டு, ஒரு பாட்டு லாஸ்ட்ல வருது பாரு, சிங்கம் போல செம்ம பாட்டு. அது ஏத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டு, டான்ஸ். விக்ரம் சார், பழைய விக்ரம் சார் மாதிரி, பழைய விக்ரம் சார் மாதிரியே இருக்கிறாரு. நல்லா இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர்மா. பிடிச்சிருக்குதுன்னா எங்களுக்கு கண்டிப்பா நல்லா பிடிச்சிருக்கு. சொல்லுங்க. நல்லா பிடிச்சிருக்கு. இவ்வளவுக்கு அப்புறமா எங்களுக்கு எல்லாம் பிடிக்குதுன்னா கண்டிப்பா நேரத்துக்கு ஏத்த மாதிரி கிளைமேக்ஸ் கரெக்டா இருக்கு. மூவி எப்படி இருந்தது? ரொம்ப அழகா இருந்ததா? ஓகே. துஷாரா அப்புறம் வந்துட்டு எஸ் ஏ சூர்யாலா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்ததா? விக்ரம் சார் சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சீன் அப்படினா என்ன மூவில? அவங்களோட வைஃப், அவங்க வந்து கழுத்துல கத்தி வச்சிருந்தாங்கல்ல, குழந்தை பின்னாடி, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 கொடுப்போம். 10 கொடுப்பீங்க. ஐயோ சார், ஐயோ காலைல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஐயோ வெறித்தனமான படம் சார் இது. தயவு செஞ்சு வந்து பாருங்க. சியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கும் சரி, ஜி பிரகாஷ், சித்தா டைரக்டர் வெறித்தனமா பண்ணிருக்காங்க சார். சித்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி சார், இது வேற மாதிரி சார். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபைட்டு, ஃபுல் வந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸு, அவரோட ஆக்டிங்கு. இப்போ சியான் விக்ரம் எவ்வளவு படம் பண்ணிருப்பாரு.
எவ்வளவோ இப்படி பண்ணியிருப்பாரு, கோப்ரா அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. பட் ரீச் ஆகல. இந்த படம் ரீச் ஆகும். bro, கா- தூள் தான் இங்க ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. தூள் recreate. தாங்க சும்மா திருப்பி போட்டு வாங்க அந்த பாட்டு bro, வந்து காலையில இருந்து வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா இருக்கா? ஐயோயோ வர்த்தி ஜி. இந்த படம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. ஜி பிரகாஷ் மியூசிக்கும் சரி, இவரோட டைரக்ஷனும் சரி, எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் எல்லாமே சேர்ந்து எல்லாம் அவரோட கேரக்டர் அவர் தான் வந்துட்டு ஒரு மாதிரி கொண்டு போறாரு. ஏன்னா விக்ரம் வந்துட்டு இந்த சைடு இருக்கலாமா அந்த சைடு இருக்கலாமா ஒரு கன்ஃபியூஷன் வரும். அங்கெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி பண்ணிருக்காங்க. அதான் சார் பார்ட் 1க்கு வந்துட்டு லீடு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்ன வரையும் கிளியரா கொடுக்கல. ஒரு மாதிரி இதை மட்டும் நீங்க பாருங்க, அடுத்து நாங்க காட்டுறோன்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அந்த ஃபைட் சீன், சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன் வேற மாதிரி. ஆனா அது பாக்குறவங்களுக்கு தெரியாது இது சிங்கிள் ஷாட்டான. ஏன்னா படம் போற போக்குல போவோம். ஆனா அதை விட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த ஷாட்டு கிளைமேக்ஸ்ல எல்லாம் வேற மாதிரி ஃபைட் சீன். கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்துட்டு தளபதி போயிட்டாரு. இதுக்கப்புறம் விக்ரம் மிஸ்ஸஸ் அஜித், சிவகார்த்திகேயன் அவ்வளவுதான். விக்ரமுக்கான ஸ்கோப் இதுக்கப்புறம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ஐயோ 10க்குலாம் 10 கொடுக்கலாம் ப்ரோ. தயவு செஞ்சு விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய படத்தை விட்டீங்க, இந்த படத்துக்கு கொஞ்சம் மீடியா சப்போர்ட் கொஞ்சம் தேவைதான். படம் வந்து மாசா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாஸ் கிளாஸ் கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வரலாம். ஆனா வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அங்கங்க எங்கெங்க ஹைப் தேவையோ அங்கங்க ஹைப், எங்கெங்க வைலன்ஸ் தேவையோ அங்கங்க வைலன்ஸ், அதே மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் எஸ்.ஜே. சூர்யா சார் இருக்காரு, விக்ரம் சார் இருக்காரு, அவங்க போதும். எனக்கு விக்ரம் சார் வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். தெய்வ திருமகள்னா எனக்கு யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா விக்ரம் சார் வந்து விக்ரம் சாரா நடிக்கிறத விட ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், அதாவது அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு நடிப்பு நடிப்பா தெரியுமா. தெய்வ திருமகள்ல இருக்கட்டும், பிதாமகள்ல இருக்கட்டும், அத மாதிரி ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எப்பவுமே விக்ரம் சார் ஆக்ட் பண்றாருன்னா. இந்த படத்துல வந்து அந்த வில்லேஜுக்கு ஏத்த மாதிரி எப்படி நடிக்கணும், அவர் பாடி செட்டப்பு, அந்த நட எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டா செட் ஆயிடுச்சு. அவருக்கு தான் செட் ஆச்சு. இது பயங்கரமா செட் ஆயிருந்தது. அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா நடிச்சிருந்தார். எப்பவுமே யூஸ்வலா வந்து அவர் ஒரு கோவம் காட்டுறாருன்னா ரொம்ப கோவம் காட்டுற மாதிரி, அது மாதிரி கத்துற மாதிரிலாம் இருக்கும். இந்த படத்துல சட்டில்டா இருந்துச்சு ரொம்ப. அது அவங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, எஸ்.ஜே. சூர்யா சார் டிஃப்ரெண்டா இருக்கும் இதுலன்னு. அது சொன்ன மாதிரியே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. விக்ரம் சாரோட எஃபர்ட் இந்த படத்துல எஃபர்ட். அவர் அந்த இவ்வளவு இந்த வயசுல அந்த ஃபிட்னஸ் முதல்ல பாருங்க ப்ரோ. அவர் நடந்து வரும்போதே எல்லாரும் ஆக்சுவலா அந்த சீன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சிம்பிளா தான் நடந்து வர்றாரு. ஆனா அதுவே அந்த ஒரு ஃபிட்னஸோட பார்க்கும்போது அப்பா இப்படி வச்சிருக்காருல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஜிம் போறவங்கள அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் என்ன மைண்ட் செட்டோட வந்து படத்தை பார்க்கலாம் ப்ரோ? ஆடியன்ஸ் என்ன மைண்ட் செட்டோடனா ஒரு மாஸ் வயலண்டிக்கான ஒரு ஃபிலிம் வந்து பார்க்க போறோம். அவங்க இன்டர்வியூல எஸ்.ஜே. சார் சொல்லியிருந்தாரு இல்லையா, ஒரு மார்டின் ஸ்கார்செஸி ஃபிலிம் மாதிரி இருக்கும் அப்படின்ற, அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அளவுக்கு எல்லாமே. அண்ட் விக்ரம் சாருக்கு இது ஒரு நல்ல கம்பேக்கா இருக்குமா? ஏன்னா படம் வந்துட்டு காலைல வர வேண்டிய படம். ஆமா அது ரொம்ப நானே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி ஆனதே இல்லை. PVRல தான் புக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். கேன்சல் ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணிட்டு கேன்சல் ஆயிடுச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வண்டி எடுத்துட்டு இங்க ஷோ இருக்குதுன்னு இங்க டேரக்டா வந்துட்டு வருமா படம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போடுங்க, ரிட்டர்ன் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னா அப்புறமா ஈவினிங் ஷோ ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தேன். அந்த வெயிட் பண்ணதுக்கு நல்லா வர்த்து. ஓகே, வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா? கண்டிப்பா வர்த்தா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு ரேட்டிங் ப்ரோ? அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 9 கொடுப்பேன். 9 சூப்பர். थैंक यू. ஏன்னா ஸ்டார்டிங்ல அது மட்டும் கொஞ்சம் அந்த கதை உள்ள கொண்டு போறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. அதனால தான் 9. மத்தபடி 10 ஆஃப் 10 கூட கொடுக்கலாம். थैंक यू. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக்கே கண்டினியூ பண்ணு ப்ரோ. நீ அதுலயே நீ மாஸ் காட்டுவ. இது வேற எதுவும் ஆக்டிங்லாம் போகாதீங்க, மியூசிக்கே பண்ணுங்க. மியூசிக் வந்து நான் ஆக்சுவலா வந்து ட்ரெய்லர்ல அந்த இதுலாம் வந்துருந்துங்களா, ப்ரோமோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் ஒரு தாட்டி பஸ்ல வரும்போது கேட்டுட்டு இருந்தேன். இந்த படம் நல்லா இருக்கு, இந்த மியூசிக், அந்த மியூசிக் கேட்டு இந்த மியூசிக்காகவே நம்ம இந்த படத்துக்கு போனோம், அந்த மாசினுக்குலாம் படம் போனோம். ட்ரெய்லர்ல அந்த கத்தி தூக்கி போடும் போது பிடிச்சி இருக்கிற அந்த சீன்லாம் போகணும்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருந்தேன். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஒரே ஒரு பாட்டு தான். சோ உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு சாருக்கு மியூசிக் பண்ணுங்க ப்ரோ. மியூசிக் நீங்க சினிமா கூட பண்ணுங்க, ஆனா மியூசிக் நிறைய பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள் எடுத்துட்டு இருக்காங்களா, அது மாதிரி நீங்க அடுத்தடுத்து நிறைய மாஸ் மூவிஸ்க்கு, கமர்ஷியல் மூவிஸ்க்கு எல்லாத்துக்கும் மியூசிக் நீங்க போட்டுட்டே இருங்க, நான் கேட்டுட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். அது ஒரு நாள்ல பேசி முடியக்கூடிய மேட்ரு. இந்த படத்தை வந்து 2 ஷோ கட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூசர்லாம் காசு போட்டு எடுத்துக்கலாங்க. அவனோட உழைப்பு, அந்த மனுஷனோட உழைப்பு தெரியுமா, சாதாரண உழைப்புலாம் கிடையாது. படம் பாருங்க தெரியும். அப்ப எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. என்னடா அது, நான் இத்தனை வருஷம் படம் நடிக்கிறேன், என் படமும் ஓட மாட்டேங்குது. ஒரு நல்ல படத்தை நான் நடிச்சிருக்கேன், நல்லா தெரியும், இந்த படத்தை ரீச் பண்ண ஓடும், பட் ஆனால் ரீச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையில 6 மணி நேரமா அந்த மனுஷன் கஷ்டப்பட்டுருப்பாரு. கரெக்டா இல்லையா? ஸோ வந்து பக்காவா பண்ணிருக்காரு. நானும் சொல்றேன்ல, இப்ப எனக்கே வந்து கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. இந்த மாதிரி பண்ற நல்ல படத்தை வந்து என்ன பண்றது, நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதர், நல்லா இருந்துச்சுன்னா நாங்க வந்து பயங்கரமா புகழ்ந்துருவோம். நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன்,
அடுத்த ரூபா டேரக்டர் படமே எடுக்க மாட்டார், அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், அந்த மாதிரி ஆள் தான் நாங்கள். தயவுசெய்து இந்த படத்தை வந்து எல்லாருமே பாருங்க. விக்ரம் ஃபேன்ஸ்லாம் வந்து எங்கெங்க வந்து மறைஞ்சிட்டு இருப்பாங்க, திருப்பி வருவாங்க கண்டிப்பா. எல்லாரும் வந்து வருவாங்க. கம்பேக்கா போய் பாருங்க. விக்ரம் பழைய விக்ரம் தூள்லாம் அடி பாத்தீங்க, அதுல இருப்பாப்புல அந்த மாதிரி உடம்புலாம் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாரு தெரியுமா, மிரட்டாப்ல. ஆனா மத்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல எவ்வளவு நல்லா இருக்கு. ஏங்க எஸ்.ஜே. சூர்யா வந்து நடிப்பு அரக்கன் நீங்க சொல்லி, அவரு வந்து பக்காவா நடிப்பாப்புலங்க. அவர் கொடுத்த ரோல் என்ன மீனா ரோல் என்ன எதிர்பார்க்கறேன், நீ எதிர்பார்க்கறத விட டபுள் நடிச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த படத்துல விக்ரம் தான் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டாப்புல எஸ்.ஜே. சூர்யாவெல்லாம், புரிஞ்சுங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அதே மாதிரி துஷாராவும் சும்மா சொல்லக்கூடாது. சும்மா அவங்க அங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா ஹீரோயினும் சும்மா வந்து 4 பாட்டு 4 டான்ஸ் ஆட்டு போடுறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவங்கலாம் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன தேவையோ அது மாதிரி கதையை சூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அதே போல டேரக்டரும் பக்கா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களை சூப்பரா பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு ஒன்று வரும், அது சொல்லக்கூடாது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பயங்கரமா இருக்கு. ஏங்க நான் திருப்பி சொல்றேன், ஜிவி பிரகாஷ் குமாருக்கு நடிக்க தெரியாது, ஆனா மியூசிக் போட தெரியும். அதனால வந்து மியூசிக் டைரக்டர் தப்பா பேசாதீங்க, மியூசிக் டைரக்டர் சூப்பரா போட்டிருக்காரு பக்கா. அது நம்ம இன்னும் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா க்ளூவுமே அதுல கொடுத்துருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அண்ட் பார்ட் 1 எடுக்காம பார்ட் 2 மட்டும் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலே இல்ல. அப்படியே எல்லாமே பேஸா நார்மலா அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லா லீடுமே இது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. பார்ட் 1க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கா மேம்? ரொம்ப 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 பழைய விக்ரம் சார பாக்குற மாதிரி இருக்கா? பழைய விக்ரமே யப்பா வேற லெவல்ல நடிச்சிருக்காருங்க. சியான்னா நம்ம சொல்லவே முடியாது, அப்படி ஒரு ஆக்டிங்கா இருக்கு, பயங்கரமா இருக்கு சியானோடது. கண்டிப்பா சியானோட ஃபேன்ஸ்க்குலாம் செம்ம ட்ரீட்டா இருக்குங்க. அப்படி இருக்கு படம், எல்லாருமே வந்து பாருங்க கண்டினியூஸா. அவருக்கு நிறைய படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, சோ இது கண்டிப்பா கை கொடுக்குமா? ஃபிளாப் ஆகாதுங்க. 10 out of 10 எல்லாருமே 10க்கு 100ஏ கொடுக்கலாம், அந்த லெவல்ல இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா மூவிக்கு மார்னிங்கே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, ஆனா டிலே ஆயிடுச்சு. அது எவ்வளவு டிசப்பாயிண்டடா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. நான் ஷோ புக் பண்ணதே 4 o'clock தான். சோ அதனால எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் புக் பண்ணாங்க, அந்த இது எனக்கு தெரியல. சோ நார்த் சைடு தான் ஏதோ போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அது பத்தி எனக்கு தெரியல, பட் அது டிலே ஆனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு வர்த்தா? செம்ம வர்த் படம். 100 out of 100%, 1000% வர்த் படம். சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. யாருமே எதுவும் சொல்லல. பயங்கரமான சாங் இருக்குன்னாங்க, அதெல்லாம் ரிவீல் பண்ண கூடாது. ஜிவியோட சாங்ஸ், ஜிவியோட பிஜிஎம் சாங்ஸ் விட பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஜிவியோடது. அந்த லாஸ்ட் அந்த சாங்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமா தியேட்டரே எல்லாமே முன்னாடி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க, பயங்கரமா இருந்துச்சு. அது என்ன சாங், ஏதாவது ஹிண்ட் கொடுக்க முடியுமா? ஜஸ்ட் ஒரு க்ளூ. மதுரை சாங், மதுரை பேஸ் பண்ணி உள்ள சாங் செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. ஓகே, thank you. எத்தனை ஸ்டார் தரலாம்? 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டார்லாம் இல்ல, 100 ஸ்டாருக்கு 100 ஸ்டார் படம். சியானோட ஆக்டிங் எல்லாமே சேர்த்து, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே சேர்த்து 100 ரூபாய். பாத்தீங்கன்னா விக்ரமோட படம் தங்கலானுக்கு அப்புறம் இப்ப நல்ல ஒரு படம் கொடுத்திருக்காரு. சோ விக்ரம் சாருக்கு இதுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் அந்த மூவி. கம்பேக் தான் இது. விக்ரம் சார் கம்பேக்ல கிடையாது, போயிட்டு தான் இருக்காரு. நல்ல டைரக்டர் கிட்ட மாட்டல, அதனால இது பண்ண முடியாது. நம்மள எதிர்பார்த்த ரேஞ்சை விட இந்த படம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல என்னென்ன பண்ணிருக்காரு, எப்படி பண்ணிருக்காரு? உடம்பு வச்சிருக்காரு கரெக்டா, வேலையே அதுதான். அதான் நார்மலான ஆள மாதிரி இருக்காரு, ரொம்பவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம ஒரு நார்மல் சராசரி மனுஷன். மத்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கா? எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க படத்துல, நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா ஒர்க்லாம் குறைய சொல்ல முடியாது, கரெக்டா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா படத்துலயும் அவரு தான் நிறைய ஸ்கோர் பண்ணுவாரு. இந்த படத்துல பண்ண விடல விக்ரம், பண்ண விடல விக்ரம், அவ்வளவுதான். எப்படி பண்ணிருக்காங்க விக்ரம், எப்படி பண்ணிருக்காரு அவரே பண்ணவங்க? விக்ரம் எப்படி பண்ணிருக்காருன்னா, விக்ரம் கிட்ட எஸ்.ஜே. சூர்யா பயப்படுற மாதிரி இருக்கும் படம். வேணா விக்ரம் ரொம்ப டாப்ல காமிச்சிருப்பாங்க இந்த படம். ஓகே, அவர் பார்த்தா எல்லாரும் பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணாம செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கேப்போன்றதுக்காக. அது தெரியுதா, படம் முடியறப்ப லீட் இல்ல, அது எப்படி இருக்குனாலே ஒரு செகண்ட் பார்ட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போட முடிச்சிருக்காங்க. ஓகே, ஜிவியோட மியூசிக்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? ஜிவியோட மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு, குறைய சொல்றேன். பேக்ரவுண்ட் ஃபைட் சீன்ஸ் போலாம் கரெக்டா போட்டு கரெக்டா பண்ணி. படத்துல என்ன ட்விஸ்ட் இருக்கு? ட்விஸ்ட் எதுவும் கிடையாது. லாஸ்ட் சீன்ல வந்து பாம் ஒன்னு வெடிக்கும், அதான் அப்புறம் அந்த பாட்டு சொல்ல மாட்டேன் எல்லாரும் படம் பார்க்கணும்.